பாரம்பரிய வைத்தியத்தில் காது வலிக்கான மருத்துவம். காது வலி ஏன் வருது? தலைக்கு எண்ணெயே வைக்கலைன்னா காது வலி வரும். இன்றைக்கி யாருமே எண்ணெய் தேய்க்கிறதே கிடையாது. தலையில் கை காலில் எண்ணெய் வைக்கிறாங்களோ அதுவும் கிடையாது. சும்மா அப்படியே ரோட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சுற்றும்பொழுது அதிக அளவு புகை, அதிக அளவு சூடு எல்லாமே வந்து தலையை தாக்கும்போது காது தான் வலிக்கும். காதுக்குள்ளே கட்டி வந்துடும், இல்லை அது சும்மாவே வலிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஜவ்வு கிழிஞ்சிரும், காது கேட்காம போயிடும். காது வலிக்கு முக்கியமாக வந்து பொன்னாவரை, ஜாதிபத்திரி, சீரகம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்கப்படும். காது வலி, சூட்டு கொப்பளங்கள் அதிகம் வரும். அதே நேரத்தில் குளிர் பிரதேசங்களில் அதிக சூட்டில் அதிக ஒளி கேட்குற இடங்களில் டஸ்ட்டு அதிகம் படிகிற அந்த ரைஸ் மில்லு அந்த மாதிரி லேத்தில் வேலை செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அதிக ஒளி, அதிக ஹீட்டு, சமையல் அறையிலேயே வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக சூடாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு காது வலி அடிக்கடி வரும். தலையில் நல்லா விளக்கெண்ணெய் 50 மில்லி அப்படின்னாக்கா 100 மில்லி வந்து தேங்காய் எண்ணெய் ரெண்டையும் நல்லா கலந்து வச்சுட்டு தலையில் உச்சந்தலையில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலுமேவும் அது வழக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குளிர்ச்சி நல்லா உடம்புக்கு, கண்ணுக்கு, காதுக்கு போகிற மூக்கு நரம்புகள் எல்லாமே குளிர்ச்சி பட்டுக்கிட்டே இருக்கும் அதிக ஹீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதே நேரத்தில் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் எண்ணெய் வச்சுக்கிறதே இல்லை. அவங்க சூடு பண்ணி வச்சுக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த குளிர்ச்சி சூடு எதுவுமே தாக்காது. அந்த காது வலிக்கு சூட்டு கொப்பளங்கள், எரிச்சல், வலி இதெல்லாம் வருதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். பொன்னாவரையில் 2 கொத்து எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம். இப்போ இது கூட சீரகமும் சாதிபத்திரியும் பொடிச்ச பொடி கூட சேர்த்துக்கிறலாம். கூட தேன் கலந்துடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துடணும். காது வலி வந்த உடனே இந்த மருந்தை தயார் பண்ணி உள்ளுக்குள்ளே சாப்பிட்ருங்க. உடனே வலி நின்றும். தலைக்கு உச்சந்தலையில் நல்லா எண்ணெய் வச்சுக்கோங்க, தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கனாக்கா காது வலி சீக்கிரமாக போயிடும். காதுக்கு உள்ளுக்க வந்து எந்த ஒருந்தும் இருக்காது. ஆனால் சூட்டுனால தான் அந்த காது வலின்றதே வர்றது. காது வலிக்கு பொன்னாவரை, ஜாதிபத்திரி, சீரகம், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இதை அப்படியே குடிச்சிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக காது வலி அடங்கும். இது 1 வாரம் குடிக்கும்போது காது வலி சுத்தமாக இருக்காது. காது வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.